வணக்கம் நண்பர்களே. மற்றவர்களின் விமர்சனங்களை கேட்டு உங்கள் மனம் தளர்ந்து போகிறதா? நான் இவ்வளவு உழைத்தும் எனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உங்களை வாட்டுகிறதா? கவனியுங்கள். பிறருடைய பாராட்டுக்காக ஏங்குவது என்பது உங்கள் மகிழ்ச்சியை இன்னொருவர் கையில் அடகு வைப்பதற்கு சமம். உங்களை பற்றி தெரியாமல் பேசுபவர்களுக்கும் வீணாக குறை கூறுபவர்களுக்கும் நீங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் வரை உங்கள் ஆற்றல் வீணாகிறது. தேவையற்ற விமர்சனங்களை நீங்கள் எப்போது புறக்கணிக்க தொடங்குகிறீர்களோ அப்போதே உங்கள் உயர்வு ஆரம்பமாகிறது. தரமற்ற பேச்சுகளுக்கு நீங்கள் எதிர்வினை ஆற்றும் போது உங்கள் தரம் அவர்களது நிலைக்கு கீழே இறங்குகிறது. ஒரு சிங்கம் நாயின் குறைப்பிற்கு பதில் சொல்ல முற்பட்டால் அங்கே சிங்கத்தின் கம்பீரம்தான் குறையும். யார் எதை சொன்னாலும் எனக்கென்ன, இந்த ஒரு வைராகியம் மட்டும் உன்னிடம் இருந்தால் இந்த உலகத்தில் உன்னை தோற்கடிக்க எவராலும் முடியாது. நாம் ஏன் இன்றும் பிறர் பேச்சை கேட்டு மனமுடைகிறோம்? ஏன் நம்முடைய மகிழ்ச்சியை அடுத்தவன் நாவில் தொங்கவிட்டிருக்கிறோம்? அன்பார்ந்த சாதனையாளர்களே, பிறரின் அங்கீகாரத்திற்காக ஏங்குவது ஒரு நுட்பமான மன அடிமைத்தனம். இன்று நாம் பார்க்க போகும் விவேகானந்தரின் ரகசியங்கள் உங்களை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து சரித்திரம் படைக்கும் ஆளுமையாக மாற்றப் போகிறது. எதிர்மறை மனிதர்களை வெல்வது எப்படி? வாழ்க்கையில நீங்க ஒரு அடி எடுத்து வச்சு முன்னேற நினைக்கும் போது உங்களை சுத்தி ஒரு கூட்டம் கூடும். அவங்க அன்பால உங்களை அணைக்க வர்றவங்க இல்ல, உங்க நம்பிக்கையை உடைக்க வர்றவங்க. இது உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீ உருப்பட மாட்ட, இப்படி எதிர்மறை எண்ணங்களை உங்க காதுல ஓயாம ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து உங்களை நீங்க எப்படி பாதுகாத்துக்க போறீங்க? அவங்க கிட்ட சண்டை போட போறீங்களா, இல்ல விளக்கம் கொடுக்க போறீங்களா? சுவாமி விவேகானந்தர் இதுக்கு ஒரு சூப்பர் வழி சொல்றாரு. அதுதான் புறக்கணிப்பு. விவேகானந்தர் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவாரு. ஒரு பெரிய யானை ராஜநடை போட்டு வீதியில போயிட்டு இருக்குன்னு வைப்போம். அந்த தெருவில் இருக்கிற நாய்கள் எல்லாம் அதை பார்த்து பயங்கரமா குறைக்கும். இப்போ அந்த யானை என்ன பண்ணும்? நின்னு அந்த நாய்கள் கூட சண்டை போடுமா, இல்ல விளக்கம் கேட்குமா? கண்டிப்பா கிடையாது. அந்த யானை தன் கம்பீரத்தை ஒரு துளி கூட குறைச்சிக்காம, அந்த சத்தத்தை ஒரு பொருட்டா கூட மதிக்காம அமைதியா நடந்து போய்கிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க அந்த யானையா தான் இருக்கணும். உங்களை விமர்சிக்கிறவங்க அந்த நாய்களை போலத்தான். அவங்க குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. நீங்க அவங்கள விட உயரத்துல இருக்கீங்க. அவங்களால எட்ட முடியாத இடத்துக்கு நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. அந்த பொறாமை தான் அவங்கள அப்படி பேச வைக்குது. காற்றில் பறக்கும் தூசி உங்கள் கண்களை மறைக்கலாம், ஆனால் உங்கள் இலக்கை மாற்ற முடியாது. உங்களை பற்றி தவறாக பேசுபவர்கள் உங்களை விட தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு யானை நடந்து செல்லும் போது தெருவில் நாய்கள் குறைக்கத்தான் செய்யும். அதற்காக யானை திரும்பி பார்த்து பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் அது சேர வேண்டிய இடத்தை சேர முடியாது. புறக்கணிப்பு என்பது வெறும் அலட்சியம் அல்ல, அது மிக உயர்ந்த வலிமை. உங்களை ஒருவன் கோபப்படுத்துகிறான் என்றால் அவன் உங்களை வென்றுவிட்டான் என்ற அர்த்தம். நீங்கள் எப்போது அமைதியாக இருக்கிறீர்களோ அப்போது அவனுடைய ஆயுதம் மழுங்கி போகிறது. வாதம் செய்வதை நிறுத்துங்கள். உங்கள் மௌனம் அவர்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தட்டும். ஒரு சின்ன விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டுல அமைதியா தூங்கிட்டு இருந்தா இந்த உலகம் உங்களை கண்டுக்கவே கண்டுக்காது. யாரும் வந்து உங்களை விமர்சிக்க மாட்டாங்க. ஆனா என்னைக்கு நீங்க நான் ஜெயிக்க போறேன், ஏதோ வந்து சாதிக்க போறேன்னு ஒரு அடி எடுத்து வச்சு வெளியில வர்றீங்களோ அன்னைக்குத்தான் இந்த உலகம் உங்களை சுத்தி வந்து பேச ஆரம்பிக்கும். உன்னால முடியாது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீ உருப்பட மாட்ட, இப்படி எதிர்மறை எண்ணங்களை உங்க காதுல ஓயாம ஓதிக்கிட்டே இருப்பாங்க. சுவாமி விவேகானந்தர் காட்டும் வழி என்னன்னா, நமக்கு ஏன் இவ்வளவு வலிக்குது? ஏன்னா ஊர் உலகம் என்ன சொல்லுமோன்னு மற்றவங்களோட கருத்துகளுக்கு நாம அளவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சுவாமி விவேகானந்தர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, மற்றவங்க உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டும், அது அவங்களோட உரிமை. ஆனா அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களோட உரிமை. இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஒரு அழுக்கு பைய நீட்டுறான்னு வைப்போம். நீங்க அதை வாங்கிக்குவீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. அப்புறம் ஏன் யாரோ ஒருத்தர் நீ லாயக்கற்றவன், உன்னால முடியாதுன்னு சொல்லும்போது அந்த அழுக்கு வார்த்தைகளை உங்க மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டு வருத்தப்படுறீங்க? அவன் கொடுக்கிற அந்த எதிர்மறையான கருத்தை நீங்க ஏத்துக்காத வரைக்கும் அது அவன்கிட்ட தான் இருக்கும், உங்ககிட்ட வராது. உங்களை வளர்க்காத, உங்களை ஊக்கப்படுத்தாத, உங்க லட்சியத்துக்கு துணையா இல்லாத எந்த ஒரு மனுஷனோட கருத்தும் உங்களுக்கு குப்பைக்கு சமம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க பேச்சுக்கு நீங்க ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தர்றீங்க? அவங்க ஒரு வார்த்தை திட்டிட்டா உடனே ரத்தம் கொதிக்குதா? முகம் சிவந்து கைகால் நடுங்கி பதில் சொல்ல துடிக்கிறீங்களா? அப்படின்னா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்ல, உங்களை திட்டுன அந்த ஆள் கிட்ட இருக்கு. அவன் ஒரு பட்டனை அமுக்குனா நீங்க கோபப்படுறீங்க, அவன் ஒரு பட்டனை அமுக்குனா நீங்க அழுறீங்கன்னா அப்போ நீங்க யாரு? நீங்க ஒரு மனுஷனா இல்ல ஒரு ரோபோவா? சுவாமி விவேகானந்தர் அழகா சொன்னாரு, உலகமே எதிர்த்து நின்னாலும் உன் மனசுக்குள்ள இருக்கிற அமைதியை எவன் ஒருத்தன் குலைக்க முடியலையோ அவன்தான் உண்மையான வீரன்.
யாராவது உங்களை அசிங்கப்படுத்தும் போது நீங்க திருப்பி சண்டை போட்டா அதுக்கு பேரு வீரம் கிடையாது. ஆனா அவங்க உங்களை அசிங்கப்படுத்தும் போது ஒரு சின்ன புன்னகையோடு உன் கருத்து எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறீங்களே, அதுதான் மிகப்பெரிய பலம். கடந்த காலத்தை பற்றியே பேசிக் கொண்டிருப்பவர்கள். வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கலாம். அது முடிஞ்சு போன விஷயம். ஆனா உங்களை சுத்தி இருக்கிற சில மனுஷங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீங்க எப்பெல்லாம் மேல வர நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்க பழைய தோல்விகளை தோண்டி எடுப்பாங்க. அன்னைக்கு நீ தோத்துட்டல்ல, அன்னைக்கு நீ பண்ண தப்பு ஞாபகம் இருக்கா? இப்படி உங்களை ஒரு குற்றவாளியாவே பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கும். இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா உங்க எதிர்காலமே இருட்டாயிடும். இவர்களை எப்படி புறக்கணிக்கணும்னு விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். விவேகானந்தர் ஒரு முறை ரொம்ப ஆழமா சொன்னாரு, கடந்த காலம் முடிந்து விட்டது, அதையே நினைத்து கொண்டிருப்பது ஒரு பலவீனம். உன்னுடைய எதிர்காலம் உன் கையில் இருக்கிறது. ஒரு மனுஷன் முன்னாடி பண்ண தப்ப வச்சே அவனை எடை போடுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? விவேகானந்தர் சொல்றாரு, ஒவ்வொரு புனிதனுக்கும் ஒரு கடந்த காலம் உண்டு, ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. நேத்து நீங்க எப்படி இருந்தீங்கன்றது முக்கியம் இல்ல, இன்னைக்கு நீங்க யாரு, நாளைக்கு நீங்க என்னவா ஆக போறீங்க, இதுதான் முக்கியம். உங்க பழைய கரைகளை பேசுற எவனுக்கும் செவி சாய்க்காதீங்க. அவங்க பேசுறது உங்க பழைய நிழலை பார்த்து. ஆனா நீங்க நிழல் இல்ல, நீங்க நிஜம். ஏன் சில பேர் உங்க கடந்த காலத்தையே பேசுறாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க வாழ்க்கையில புதுசா எதையும் சாதிக்கல. அதனால மத்தவங்க பழைய தப்ப பேசுறது தான் அவங்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு. விவேகானந்தர் சொல்றாரு, கடல் அலைகள் கரையில் மோதி திரும்புவது போல கடந்த கால துயரங்கள் உங்களை மோதலாம், ஆனால் நீங்கள் மலையாக நில்லும். உங்கள் வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோலை அவர்கள் கிட்ட கொடுக்காதீங்க. யாரோ ஒருத்தர் உங்க பழைய தோல்வியை பேசும்போது நீங்க வருத்தப்பட்டா நீங்க இன்னும் அந்த பழைய தோல்வியில் தான் வாழ்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த சங்கிலியை இன்னைக்கே உடைங்க. அவங்க பேச்ச புறக்கணிங்க. புறக்கணிப்புங்கிறது வெறும் அலட்சியம் கிடையாது, அது உங்களோட உணர்ச்சிகள் மேல நீங்க வச்சிருக்கிற கட்டுப்பாடு. ஒருத்தர் உங்க மேல சேற்ற அள்ளி வீசுறான்னு வைப்போம், நீங்களும் திருப்பி அவன் மேல சேற்ற வீசினா 2 பேருமே அழுக்காவீங்க. ஆனா நீங்க விலகி போயிட்டா அவன் கை மட்டும்தான் அழுக்காகும். உங்க மனசு ஒரு ஆழ் கடல் மாதிரி இருக்கணும் நண்பா. மேல சின்ன சின்ன அலைகள் வரலாம், ஆனா உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கணும். மத்தவங்க பேசுற பேச்செல்லாம் கடல்ல விழுற சின்ன கல்லு மாதிரி தான். அது உங்க ஆழமான அமைதியை ஒருபோதும் கெடுக்க கூடாது. எப்போ நீங்க மத்தவங்களோட சீண்டலுக்கு ரியாக்ட் பண்றதை நிறுத்துறீங்களோ அப்பவே நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. குறை சொல்பவர்களை கையாள்வது எப்படி? சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த சில ஆங்கிலேயர்கள் இவருடைய காவி உடையை பார்த்து கேலி செய்தனர். இவர் ஒரு படிக்காதவர் என்று நினைத்துக்கொண்டு ஆங்கிலத்தில் இவரை மிக மோசமாக திட்டினர். விவேகானந்தர் அமைதியாக புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து ஒரு ஸ்டேஷன் வந்தபோது விவேகானந்தர் அங்கிருந்த அதிகாரியிடம் மிகச் சிறந்த ஆங்கிலத்தில் சில கேள்விகளை கேட்டார். இதை பார்த்த அந்த ஆங்கிலேயர்கள் அதிர்ச்சியடைந்து இவரிடம் கேட்டார்கள், எங்கள் பேச்சு உங்களுக்கு புரிந்ததா? பின் நீங்கள் ஏன் கோபப்படவே இல்லை? விவேகானந்தர் சிரித்துக்கொண்டே சொன்னார், ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொதித்துக் கொண்டிருந்தால் அந்த தண்ணீருக்கு தான் வலிக்கும், பாத்திரத்துக்கு அல்ல. உங்கள் வார்த்தைகள் கொதிக்கும் தண்ணீர் போல உங்கள் மனதை தான் எரிக்கும். நான் அதை தீண்டவே இல்லை, அதனால் எனக்கு எந்த வலியும் இல்லை. பாடம்: மற்றவர்கள் உங்களை திட்டும்போது அதை நீங்கள் மனதிற்குள் அனுமதித்தால் மட்டுமே அது உங்களை காயப்படுத்தும். அதை ஒரு சத்தமாக மட்டும் கருதி புறக்கணித்து விட்டால் அந்த அவமானம் கொடுத்தவனுக்கே சொந்தமாகும். உங்ககிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு, முன்னாடி ஒரே ஒரு இலக்கு இருக்குன்னு வைப்போம். நீங்க சுட போற அந்த ஒரு நிமிடத்துல யாரோ ஒருத்தர் பின்னாடி நின்னு உங்களை திட்டுறா இல்ல கிண்டல் பண்றான்னா நீங்க அந்த பக்கம் திரும்பி பாப்பீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. ஏன்னா உங்க கவனம் சிதறனா இலக்கு தப்பிடும். ஏன் மத்தவங்களை புறக்கணிக்கணும் தெரியுமா? ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல், அதாவது எனர்ஜி மிக குறைவானது. அந்த ஆற்றலை நீங்க தேவையற்ற வாதங்களுக்கும் சோசியல் மீடியா சண்டைகளுக்கும் செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்க லட்சியத்துக்கு எங்கே இருந்து சக்தி வரும்? ஒரு லேசர் கதிர் எப்படி ஒரு இரும்ப கூட துளைக்குது? ஏன்னா அது ஒரு புள்ளியில் குவியுது. உன் பாதையில தடைகளே வரலன்னா நீ தப்பான பாதையில போறேன்னு அர்த்தம். விமர்சனங்கள் நீ சரியான பாதையில போறேன்றதுக்கான சாட்சிகள். நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் இந்த உலகம் உங்களை கேலி பண்ணும். ஆனா நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே உலகம் உங்க பின்னாடி வந்து நிற்கும். அன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தின அதே வாய் எனக்கு அப்பவே தெரியும் இவன் ஜெயிப்பான்னு அப்படின்னு மாத்தி பேசும். அந்த மாற்றத்தை நீங்க வார்த்தையால கொண்டு வர முடியாது, உங்க வெற்றியால மட்டும்தான் கொண்டு வர முடியும். இந்த எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. உங்களை நீங்களே மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க மத்தவங்க கிட்ட போய் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு அழுகுறீங்க. ஏன்னா நீங்களே உங்களை மதிக்கிறது இல்ல. உன்னால
என்னால் எதையும் செய்ய முடியும் என்று நம்பு. மத்தவங்களை புறக்கணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தையும் தயக்கத்தையும் முதல்ல புறக்கணிங்க. மனிதனின் மனநிலைதான் அவனுடைய மிகப்பெரிய பலம் மற்றும் பலவீனம். மீண்டும் சொல்லியிருக்கிறார். மனதை கட்டுப்படுத்துவதே உலகிலேயே மிகப்பெரிய கலை. உங்கள் மனதை எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நீங்கள் விடுவிச்சிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உறுதியுடன் இருக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகம் எப்போதும் உங்கள் விருப்பத்தின்படி நடக்காது. எல்லோரும் உங்கள் கருத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றதாக இருக்காது. இந்த நிலையில நீங்க கண்ணுல பார்க்கிற எல்லாத்துக்கும் காதுல கேட்கிற எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா சீக்கிரமே நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. ஏன் சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் கண்டுகொள்ளாமல் இருக்கணும்? தேவையற்ற சண்டைகளையும் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதே புத்திசாலித்தனம் என்று சாணக்கிய நீதி சொல்லுது. சில நேரங்கள்ல நீங்க அமைதியா இருக்கிறது தான் நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடி. நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்களிடமிருந்தும் தேவையற்ற சண்டைகளிலிருந்தும் விலகி இருப்பது உங்கள் வெற்றிக்கும் மன அமைதிக்கும் அவசியம். யாரோ ஒருத்தர் உங்களை விமர்சிக்கிறாங்கன்னா அது அவங்களோட பார்வை. அதை தலையில ஏத்துக்கிட்டு உங்க நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. ஒரு அழுக்கு மூட்டையை யாராவது உங்ககிட்ட கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்கல்ல, அதே போலதான் எதிர்மறை விமர்சனங்களும். அதை நீங்க